தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே தைரியத்துடன் இருப்பீங்க. துணிச்சலான செயல்களில் நீங்க ஈடுபடுவீங்க. அது எப்பேற்பட்ட செயல்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு செயலை உங்களால் முடிக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அப்படிப்பட்ட செயல்களில் நீங்கள் கட்டாயமாக ஈடுபடுவீங்க. ஈடுபட்டு அந்த ஒரு செயலையும் நீங்கள் முடித்து அதில் வெற்றியையும் நீங்கள் பெறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்கள் என்றால் அது தனுசு ராசி அன்பர்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பெரிய அளவுக்கு இத்தனை நாட்கள் துன்பங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருந்திருக்கும். ஏன் நீங்கள் தனியாக போய் அழுதுகிட்டு இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது யாரிடமும் உங்களுடைய பிரச்சனைகளை கூற முடியாமல் உங்களுடைய மனதுக்குள்ளேயே நீங்கள் வச்சிருந்திருப்பீங்க. அதை நினைத்து நினைத்து தினமும் மனம் மருந்தி தூக்கமின்மை இல்லாமல் கூட இத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை கட்டாயமாக இருக்கும். ஆனால் இனி வருகின்ற நாட்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்பட போகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலம் உங்களுக்கு வந்துவிட்டது என்றுதான் கூறணும். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நல்ல வாய்ப்பு உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். அதுவும் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைக்கோ ஏதாவது சில செயல்கள் செய்திருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமாக பாராட்டுகளாக இருக்கட்டும், அது சம்பந்தமான வேலைகளாக இருக்கட்டும், அனைத்தும் சில வாய்ப்புகள் உங்களை தேடி அதுவும் உங்களுடைய வீடு தேடி இந்த ஒரு நேரத்தில் வரும். எனவே அந்த ஒரு வாய்ப்பை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாமல் இருங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பின் மேலும் பெரிய அளவில் அவங்களுடைய எதிர்காலமானது சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கவும் அது உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் உதவிகளோடு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தீட்டுவீங்க. அது உங்களுடைய வாழ்க்கை துணை வீட்டில இருந்து கொடுக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஐடியாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையோட குடும்பம் அனைவருமே சேர்ந்து இந்த ஒரு நேரத்தில் குடும்பத்துடன் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க. உங்களுடைய தொழில் இப்போதைக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதன் மூலம் இன்னும் நீங்கள் நினைத்த சில பொருட்களாக இருக்கட்டும், நினைத்த சில செயல்களை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் அந்த ஒரு தொழிலில் உங்களால் செய்ய முடியும். இதனால பெரிய அளவில் உங்களுக்கு லாபங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட போகிறது. எனவே முடிந்த அளவிற்கு அகலக்கால் வைக்காம முடிந்த அளவிற்கு போதுமான அளவுக்கு விரிவுபடுத்துங்க. ரொம்ப விரிவுபடுத்தினாலும் உங்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனை ஏற்படும். கடன் தொல்லைகள் அதிகமாகிருச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பெரிய அளவில் மனக்குழப்பங்களுக்கு ஆளாக்கிவிடும். எனவே அதனையும் நீங்கள் ஒரு பக்கம் உங்களுடைய மனசில் வைத்து கொண்டு எந்த விதமான செயல்களை செய்தாலும் அதை உங்கள் மனசில் வைத்து செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு லாபங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு பத்தாது. இப்போ இருக்கிற வேலையாட்கள் உங்களுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு வியாபாரங்கள் இந்த ஒரு நேரத்தில் சூடு பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது. இத்தனை நாட்கள் உங்களுடைய வியாபாரம் படுத்துக்கிறக்கும். உங்கள் வேலையாட்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய நிலை வந்திருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரமானது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சூடு பிடித்து உங்களுடைய வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு தான் கூறணும். உங்களுடைய கையில் தாராளமாக இந்த ஒரு நேரத்தில் பணம் புரளும். இதனால் நீங்கள் வாங்கியிருந்த கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், லோன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அடைத்து கொண்டே வருவீங்க. முடிந்த அளவிற்கு நீங்கள் வாங்கின கடன், லோன் பிரச்சனை அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கட்டி முடிச்சிருங்க. உங்கள் கையில் எப்பொழுது பணம் தங்குதோ அப்பயே நீங்கள் கட்டி முடிச்சிருங்க. அந்த ஒரு பணத்தை உங்களுடைய தொழிலுக்கு மறுபடியும் நீங்கள் தொழிலுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கிவிடும். எனவே முடிந்த அளவிற்கு பணம் உங்கள் கையில் இருக்கும் பொழுது அதை நீங்கள் வாங்கின கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், லோனாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்திலும் கொடுத்து முடித்து விடுவது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்களுடைய வங்கி சேமிப்பு கணக்கும் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்க தொடங்கும். மற்ற நாட்கள் மற்ற வருடங்களை விட இந்த ஒரு வருடமானது நீங்கள் நினைத்தது போல உங்களுக்கு அமையும். உங்களுடைய வங்கியோட சேமிப்பு கணக்கும் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கப்படும். நீண்ட நாட்களாக நீங்கள் வங்கிகளில் ஏதாவது நகைகளை வச்சுட்டு மீட்க முடியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் அதற்கான ஒரு நல்ல நாளாகவும் உங்களுக்கு விளங்கும். உங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலைமை உங்களுக்கு உருவாகிருச்சு. இதனால் பெரிய அளவில் நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் பெரிய அளவில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு விளங்கும். கடன்கள் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக மாறும். வேலையிடத்தில் பதவி உயர்வு, அது மட்டுமல்லாமல் சம்பள உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நினைத்த அளவிற்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற
உங்களுடைய கடின உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல ஊதியம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு உயர் பதவியும் கிடைக்கும். இதனால் உங்களுடைய கடின உழைப்பு இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு இருக்காது. போதுமான அளவுக்கு நீங்க வேலை செஞ்சாலே போதும். ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். உங்களின் நண்பனின் ஆதரவு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒத்தாசையாக விளங்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு கட்டாயமாக விளங்கும். அதே நேரத்தில் சுபகாரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதாவது உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா அது நீண்ட நாட்களாக தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதை நினைச்சு நீங்க மனசளவில் கஷ்டப்படுவீங்க. ஆனால் அந்த சுபகாரியங்கள் தள்ளி போனதுக்கும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்வீங்க. அதற்கு பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கண்கூடாக நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். பக்குவமான பேச்சுக்கள் உங்களுடைய அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த அளவிற்கு யாரிடம் பேசினாலும் சரி அவர்களிடம் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுங்க. அவங்களே உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருப்பது தான் இந்த ஒரு நேரத்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் நல்லது. வியாபாரத்துல சில புரிதல்களை நீங்க இந்த ஒரு நேரத்துல உண்டாக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். போட்டி செயல்களில் எண்ணிய முடிவுகள் உங்களால் இந்த ஒரு நேரத்தில் முடிவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது ஏற்படும். வர்த்தக முதலீடுகளில் சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். உங்க கூட வேலை பார்க்குற பணியாளர்கள் மூலம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நன்மையானது கிடைக்கும். நல்ல ஒரு பழக்க வழக்கங்களும் உங்களுடன் வேலை பார்ப்பவர்களாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடனும் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் அதிக நண்பர்களை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும். சகோதரிகள் வழியே ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு அசதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். ஆனால் போதுமான அளவுக்கு லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு மாறும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க திட்டமிட்டு செய்யும் காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திட்டமிடாம இந்த ஒரு காரியங்கள்ல நீங்க இறங்கினாலும் அதுல உங்களுக்கு தோல்வி மட்டுமே ஏற்படும். எனவே திட்டமிட்டு எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி அதுல உங்களுடைய காலை வைங்க. கண்டிப்பா அதில் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கட்டாயமாக கிடைக்கும். எதையும் விவேகத்தோடு நீங்கள் அணுகும் பக்குவம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இருக்கும். இதனாலும் நீங்க நினைத்த காரியங்களை நினைத்த மாதிரி உங்களால் அணுக முடியும். ஆனா இந்த ஒரு நாள்ல பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பலவீனம் அப்படிங்கிறதும் இருக்கும். அப்படிப்பட்ட பலவீனம் அப்படிங்கிறது என்னன்னா, நெருங்கிய நண்பரே உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். நீங்களே நினைச்சு பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நண்பரோ உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களோ ஏன் உங்களுடைய உறவினர்களோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. தேவையில்லாத சில செயல்களில் ஈடுபட்டு அதுவும் உங்களுக்கு எதிரான சில செயல்களை செய்வாங்க. இதனால பெரிய அளவில் நீங்க மனசளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு விளங்கும். சகோதரரின் சச்சரவும் வேதனையை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உண்டாக்கக்கூடும். ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு. வரவு செலவு கணக்குகளை நீங்க இந்த ஒரு நேரத்துல சரியா எழுதுவது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறித்த நேரத்துல வேலைக்கு செல்ல உங்களால முடியாது, தாமதமாகும். இதனால் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படலாம். அடுத்தவங்க விஷயங்கள்ல நீங்க தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாள்ல தனுசு ராசியில பிறந்த மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மைகள் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி இந்த ஒரு நேரத்தில் உங்களால் முடிக்க முடியும். இதனால் பெரிய அளவு உங்களுக்கு லாபங்களும் உங்களை தேடி வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் பெற முடியும். இதனால் பெரிய அளவில் நீங்கள் ஒரு மனசளவில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை நீங்க இந்த ஒரு நேரத்துல வணங்கலாம். தட்சிணாமூர்த்தியை வணங்கி எந்தவித
அடுத்தவங்க விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு நாளில் தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மைகள் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி இந்த ஒரு நேரத்தில் உங்களால் முடிக்க முடியும். இதனால் பெரிய அளவு உங்களுக்கு லாபங்களும் உங்களை தேடி வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் பெற முடியும். இதனால் பெரிய அளவில் நீங்கள் ஒரு மனசளவில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் வணங்கலாம். தட்சிணாமூர்த்தியை வணங்கி எந்தவித